எப்படி சார் பண்ணுறீங்க? போலீஸ். ஓகே சார். சும்மா டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டா இருக்கா, முடிய விட மாட்டேங்க பாரு. எங்கட உள்ள முடி விழுந்திருக்க, ஒரு மயிலுக்கு கீழே விழல. என்ன வயித்த வெட்டுறா நீங்க, என்ன வயித்த வெட்டுறா நீங்க? முடி வெட்டா அந்த ஒண்ணு தெரியாத பையன் எல்லாம் கடையில வேலைக்கு வச்சுக்கிட்டு இல்லையா எங்க தலைவர். முடி நீயே வெட்டல, அவன் விளையாண்ட மாதிரி விளையாண்டுக்கு இருக்கான்னு தெரியுது எனக்கு. சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார், பொறுமையா வெட்டுறேன் சார். முடியும். என்னடா நீங்க விளையாட வந்தீங்களா? அவரை பார்த்தா அவன் மனுஷன் மருத்துவதா மாறு மருத்துவதா? நீ என்ன சாரி சார், பேசுறது கேட்டுட்டு இருந்தேன் சார். கேட்டுட்டு இருந்தேன் சார். ஹாய் கைஸ், உங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல் டைம்ல கார் கத்துக்க முடியாம ஓடிட்டு இருக்கீங்களா? 15 days உங்களால டிரைவிங் கிளாஸ் போய் டைமை ஒதுக்க முடியலையா? அவ்வளோ பிஸியா இருக்கீங்களா? உங்களுக்காக தான் 1 day டிரைவிங் கிளாஸ் இருக்காங்க. இவங்க உங்களுக்கு 1 dayலே டிரைவிங் கத்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டேவே நீங்க ஆர்டிஓல ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ப்ராப்பரா சொல்லி கொடுத்துருவாங்க. வித் லைசன்ஸும் போட்டு கொடுத்துருவாங்க. அது எப்படி 1 dayல டிரைவிங் கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுல தான் இவங்க ஸ்பெஷலிஸ்ட். இவங்க ரொம்பவே ஐடியாலஜிக்கலா சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட நீங்க கார் கத்துக்கும் போது 1% கூட டென்ஷனே இல்லாம இவங்க கத்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களும் 1 dayல கார் கற்றுக்கணுமா? உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை சூனில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ 1 dayல கார் டிரைவிங் கற்றுக்கிட்டு உங்களோட டைமை சேவ் பண்ணுங்க. உங்கள் டிரைவிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு கண்டென்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீ தான் வந்து வர்றவங்கள்ட்ட ஹேர் கட் பண்ணுற மாதிரியே இதை வச்சு பண்ணிக்கிட்டே இரு. இதை வச்சு பண்ணிக்கிட்டே இரு, ஆனால் வெட்டவே கூடாது. கடைசி வரையும் ஹேர்ல இது கத்திரிக்கோள் போடக்கூடாது. ஓகேவா? ஒரு எபிசோட் விட்டு கீழ்பாரு. நீ வா, இன்னும் தீவிரத்துட்டு ஏய் என்னடா சாப்பிட்டது சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு அவர் சொல்லுவார். இவன் பண்ணதான் சொல்லுவார். அப்போ வந்து நீ என்ன பண்ணுற, நீ வந்து கம்முனாயிடுறா. இப்போ நீ என்ன பண்ணுற, அவளை பேர் சமாதானம் பண்ணுறேன். சார் சார் சாரி சார் 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 இருக்கு சார், நான் பண்ணுறேன் சார். ஏய் அறிவு இருக்கவன் படா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, நீ அப்படி போயின்னு வரமா. மறுபடியும் நீ என்ன பண்ணுற, நீ எடுத்து இப்படி கட் பண்ணிக்கிட்டே இருக்கிற. முடிய கட்ட மாட்டேன், நீயே விடக்கூடாது, கட் பண்ணிக்கிட்டே இருக்க. கோவப்படுறவரை நீ கட் பண்ணிட்டே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் உள்ள வந்து நான் பார்த்து கைஸ் செம்ம ட்விஸ்ட் இருக்குது கண்டென்ட்ல. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க சார், கட்டிங்க சார். அந்த சேரில் உட்காருங்க சார். சேர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே வாங்க. எப்படி சார் கட் பண்ணீங்க? எப்படி சார் கட் பண்ணுறீங்க? போலீஸ். ஓகே சார். முடி வெட்டுதியா இல்ல விளையாடுதியா மண்டையில? சும்மா டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டா இருக்கா, முடிய விட மாட்டேங்க பாரு. எங்கட உள்ள முடி விழுந்திருக்க, முடி வெட்டுறா என்ன சார்? முடி வெட்டுறேன் தான் சார். ஒரு மயிலுக்கு கீழே விழல. என்ன வயித்த வெட்டுறா நீங்க, என்ன வயித்த வெட்டுறா நீங்க? முடி வெட்டா அந்த ரசிச்சோன்னு பாத்துக்கோ சார். ஒழுங்க வெட்ட தெரியுமா உனக்கு? வெட்டுறேன் சார், வெட்டிட்டு தான் சார் இருக்கேன். சார் என்ன சார் என்ன என்னையா முடி வெட்டுறா? முடியாது விழுந்துருக்கான் பாரு. என்ன முடி வெட்ட பழகுறாங்க சார். கோபப்படாதீங்க, ஒண்ணு சார். ஒண்ணு தெரியாத பையன் எல்லாம் கடையில வேலைக்கு வச்சுக்கிட்டு இல்லையா எங்க தலைவர். ஒரு நிமிஷம் புது பேசுறேன். என்னதான் கிளைண்ட் என்னதான் பண்ணுறா? வெளிலப்பா சார். சாரி சார், நான் மன்னிப்புக்கிறேன். வெட்டப்பா, முடிய வெட்டப்பா. நீங்க பேசிக்கிட்டே இருக்காத, தலைவலி வந்துடுது உங்களோட. ஓகே ஓகே சார். 10 நிமிஷம் முடிச்சேன் சார். சார் வீட்டில் ஆயாலாம் எப்படி இருக்காங்க? ஆயாலாம் நல்லா இருக்காங்களா சார்? ஏய் பேசாம முடிய பார்த்து வெட்டுறா. நேரா எங்களுக்கு சொல்லி சார் 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 கோபப்படுங்க. பொங்கல்லாம் எப்படி சார் போச்சு போன வருஷம்? உங்களுக்கு கரும்புலாம் வாங்கினீங்களா? வீட்டில் ஆயா நல்லா இருக்காங்களா சார்?
முடி எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க பிளாக் கலர்ல? ஏய், முடி நீயே வெட்டல, அவன் விளையாண்ட மாதிரி விளையாண்டுக்கு இருக்கான்னு தெரியுது எனக்கு. சார் ஒரு நிமிஷம் ஏய், ஒரு நிமிஷம் சார், பொறுமையா வெட்டுறேன் சார். முடி என்னடா நீங்க விளையாட வந்தீங்களா? முட்டா பசங்களாடா நீங்க? சார் உங்க ஓனர் யாரா? சார் சாரி சார், ஒரு நிமிஷம் உட்காருங்க. உங்க ஓனர் யாரா? சார் இப்ப கெட்ட சார் உட்காருங்க சார். உங்களுக்கு கோர முடி சார், அது அப்படிதான் சார் பொறுமையா சார் வெட்டணும். கோர முடி மயிர் முடி. உட்காருங்க சார். மனுஷன் எவ்வளவு நேரம் நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறது? சாரி சார் உட்காருங்க சார். தம்பி சொல்லுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்க? முடி வெட்டுனீங்க சார். என்ன முடி வெட்ட நீ? சும்மா தலையை சீக்கிட்டு இந்த முடி வெட்டு ஒரு முடியோட விட மாட்டேங்குதே. சார் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சார் நம்ம நோவாம வெட்டுவோம் சார், நம்ம கடையோட என்ன நோமா வெட்டீங்க? எவ்வளவு நேரமா முடி வெட்ட நீ? சார். அவன்கிட்ட வந்தா முடி வெட்டேன்னு சொல்லிட்டு நீ வேற ஒரு முடி வெட்டேன்னு சொல்லிட்டு சும்மா தலையை சீக்கிட்டு இருக்க. சார் ஒரு முடியா வெட்டுறோம் சார். முடி வெட்டியா வெளியே போட்டுமா என்ன? சார் உட்காருங்க சார். உட்காருங்க கரெக்டா வெட்டுங்க. உட்காருங்க. என்ன வெட்டா நீ? முடி வெட்டா நீ? சார், என்ன புடிக்கிட்டு இருக்க நீங்க? முடி வெட்ட சும்மா சீவிட்டே இருக்க. ஏய், நீங்க முட்டா பையங்களா நீங்க? என்ன அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா? சார் முடி கரெக்டா லெவலா பண்ணணும் சார். என்ன லெவலா பண்ண? மைண்ட பண்ண நீ. கேவலத்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஓனர் வேண்டா? சார் மேனேஜர் வந்து திட்டு சார். மேனேஜர் சார். உனக்கு ஓனர் வேற இருக்கானா? சார் மேனேஜர். ஏய், நீ யாரு? சார் மேனேஜர் சார். உனக்கு இந்த மரியாதை கிடையாது பாத்துக்கா. இவங்க இந்த மாதிரி பையன்கள் எல்லாம் வேலைக்கு வந்துக்கிட்டு நீ என்ன மைண்ட் மேனேஜர்? நீ என்ன மேனேஜரா வேலை பார்த்தா? சொல்லுங்க சார், கேட்கணும் சார். வெளியே பக்கம் டிவி முதல்ல வந்தா அவன் அவ்வளவு நேரமா போட்டு ஒரு மயில் வெட்டல. ரெண்டாவது இவன் வந்தா நான் கழிக்கிறேன்ட்டு இவனும் அதே மாதிரி சொல்லி எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி பையங்களை வேலைக்கு வைப்பீங்க? சார் 1 hour நீ என்ன ஒரு மயிறு கூட நீ இன்னும் புரியாம என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? சார் ஒவ்வொன்றா பார்த்து டென்ஷன் ஆகவே இல்லையா? சார் எத்தனை முடி எண்ணிங்க சார்? பாரு, உள்ள பார்த்தாங்க உள்ள உட்காருங்க சார். மன்னிச்சுங்க சார், சாரி சார். அம்மே இவரு சேவிங் பண்ணி விட, அந்த பசங்களை நீ யாரும் உள்ள விடாத. இனிமே இது சிசர்ல வேணா கையை வச்சுங்க மிஷின்ல. சரி போனா போதும், வேலைக்கு சேர்த்து விட்டேன். அதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மன்னிச்சுங்க சார். சரி சரி, நீயாவது ஒழுங்கா வேலையை பாரு. நேரம் ஆயிடுச்சு, டியூட்டி போகணுமாப்பா. சாரி சார், சாரி சார். உட்காருங்க சார். ஒரு மனுஷனுக்கு ஒரு மட்டும் மரியாதை கிடையாது. அன்னைக்கு அவங்க அம்மா சார் வந்து என்கிட்ட கெஞ்சுது, எப்பயாவது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து என் பிள்ளைய உருப்பிட வைங்க, புறம்போக்கா ஊர்ல சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பொம்பளை கையை பிடிச்சிருக்கான். செருப்படிப்பட்டு சிரிப்பாயிடுச்சு. நீங்க வந்து ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டா இங்க வந்து அந்த கம்யூனிட்டி தான் பண்ணிட்டு இருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் 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 ஒரு நிமிஷம். முடி வெட்ட வந்தாக்க ஒருத்தன் வந்து வெட்டினான். அவன் சும்மா தலையை சீக்கிட்டு விட்டான். ரெண்டாவது சும்மா வந்து தலையை சீக்கிட்டே இருக்கணும். முடி வெட்டவங்க ஒரு புருவம் என்ன மயிர் முடி வெட்ட நீ யாரு? சார் மேனேஜர் சார். சார் இல்லை சார், நான் வந்து யார் கட் ஒரு முடியா கட் பண்ணிடுறேன் சார். யார் கட் பண்ணிடுறேன் சார்? நான் கிளம்புறேன். சரி வாங்க சார். சார் சரி வாங்க வாங்க சார், சொல்றேன் சார். ஏய், போ அப்படி, போ போ. அவரை பார்த்தா அவன் மனுஷன் மருத்துவதா மாறு மருத்துவதா? நீ என்ன பண்ற? சாரி சார், அங்க பேசுறது உங்களா வந்தாங்க என்ன போய் சொல்றது? சின்ன பசங்க உங்களை வந்து இது பண்ணி வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. என் வேலைக்கு கொள்ளி வைக்கலாம் பாக்குறான். உங்களால பெரிய தலைவலியா இருக்குடா. சாரி சார். கட்டிங் எப்படி சொல்லணும்? சார் போலீஸ் கட்டிங் பட்டன் சொன்னேன். போலீஸ் கட்டிங். சாரி சார். நீங்க வேலைக்கு தான் வந்தாலும் எதுக்குடா வந்தீங்க நீங்க வந்து? இல்ல கேக்குறேன் நானு. 3 வேளைக்கு சோறு மட்டும் கொட்டிக்கிறீங்களா? மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சம்பளம் உங்களுக்கு. மூஞ்சி வரமா அப்படி சாரி பூரி சார். என்ன கட்டிங்க சார் நீங்க? போலீஸ் உன் லாஸ்ட் வார்னிங் நான் சொல்லிட்டேன். நான் இதுக்கு மேல வந்து ஏதாவது ஏட்டுப்பிடி காமிச்சிட்டு இருந்தீங்க. சரி புது பசங்களா இருக்க நான் ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நான் நம்ம யாரும் இனிமே வந்து யாரும் கிளைண்ட் கொடுக்காது. நீ அவன் இனிமே வேலையோட தூக்குறேன் நான். இனிமே எதுக்கு இனிமே எடுத்துக்கிட்டு ஒரு அளவு தான் சார். என்ன சார் சொல்றீங்க? ஒரு அளவு தான், எல்லாமே ஒரு அளவு தான். ஒரு அளவுக்கு மேல கிடையாது, ஒரு அளவு தான். நீ என்ன பண்ணு, நீ வேலைக்கே வானா. நீ என்ன பண்ணு,
நீ போய் ரூமுக்கு போயிட்டு நீ பொட்டி படிக்கலாம் முதல்ல கிளம்பி ஃபர்ஸ்ட் கிளம்பி இருக்காது நீ எதுக்கு இருந்துகிட்டு என் உயிரை வாங்குற கிளம்பி உங்க அம்மா அன்னைக்கு வந்து அம்மா கெஞ்சுது என்கிட்ட என் பிள்ளைக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடு கஷ்டப்பட்டு நான் வாங்கி கொடுத்தேன் நான் சார் என்ன கட்டிங்க சார் அப்பா இந்த சைடை வெட்டப்பா இந்த சைடை வெட்டப்பா இந்த சைடு அது ஆமா இது பின்னாடி சார் பின்னால் அப்படியே இருக்கட்டும் இது இந்த சைடு மாதிரியா இல்ல இது குறைக்கும் எத்தனை தடவை ஒரு ஜோடி எத்தனை தடவை பண்ணிடலாம் உனக்காவது தெரியுமா வேலை தெரியுமா தெரியாதா சார், நீ பெரிய மேனேஜர் பையன்றா சார் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் உட்காருங்க சார் உங்க அப்பா சார் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு பாவம் ஒரு மனுஷன் டெய்லி வெயில்ல போய் காலையில 5 மணிக்கு போறவர் நைட் 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார் அந்த அளவுக்கு ஒரு நைட் ஓட்டி பார்த்து அவர் குடும்பத்தை காப்பாத்திருக்காரு இந்த புறம்போக்கு நீ முன்னாடி நிக்காத நீ முதல்ல கிளம்பி வெளியே போடி நிக்காத நீ புள்ளைய தருதல மோர கட்டி பேரு ஓ அங்க ஏதாவது பொம்பளை ஒரு பாத்துட்டு நில்லு நீங்க நீங்க வேலை பண்றீங்க சார் இருங்க சார் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன் சார் நானு இருங்க சார் இருங்க சார் கேட்டுட்டு இருந்தேன் சார் சார் இருங்க சார் கேரத்தரமா இருக்குடா உங்ககிட்ட வேலை சார் லைன் பக்கத்துல மயிரும் புடுங்க வேண்டாம் நீங்க சார் இருங்க சார் வெட்டிலாம் சார் நான் மேனேஜர் சார் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் நானு சார் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் பண்ணிடலாம் சார் மரியாதை நல்ல முட்டை பசங்களை வேலைக்கு சார் தப்பு சார் அது தப்பு வந்தோம் முதல்ல ஒரு முடிய வெட்டி தான் அனுப்பிச்சு விட்டுருக்கணும் எதுக்கு இவன் வந்து இம்மா நேரம் இது பண்றதுனால சார் நீங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம்ல சார் முடி வெட்டியா இல்ல சொல்லிட்டு இருந்தேன் சார் சாரி சார் என்ன பேசிட்டே இருந்தா சார் உட்காரு இல்ல சார் சொல்றேன் திட்டினாதான் சார் புத்தி வரும் அவங்களுக்கு நீ அப்புறமா திட்டிக்கப்பா முடி வெட்டி சீக்கிரம் அனுப்புப்பானே சரி சார் சாரி சார் ஐயோ பாரா உங்களுக்கு திட்டம் கூட திட்டாத எனக்கு முடிய வெட்டி விடுறேன் அப்புறமா நீங்க வேணா திட்டீங்களான்ற நல்ல மனுஷன் எங்க பார்க்க முடியுமா நீங்க ரொம்ப தப்பு சார் அது தப்பு ஏன்னா ஒரு பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணும் சார் பக்கத்துல நீக்குதா இது தருதல ஊர்ல புறம்போக்கா சுத்தி இருந்த தருதல அது கூட்டு வந்து இங்க வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் என் பேர் கெடுக்கிறது உட்காந்துருக்கு புள்ள பெத்தாங்க பேரு ஐயா புள்ள பெத்துருக்கணும் புள்ள இந்த மாதிரி புள்ளனா வருஷத்துக்கு 4 புள்ள பெக்கலாம் அந்த மாதிரி புள்ள எல்லாம் பெரிய மனுஷனா நீ முதல்ல கண்ணு முன்னாடி நிக்காத நீ முதல்ல கிளம்ப வெளியே போடா ஃபர்ஸ்ட் சீக்கிரம் முடி வெட்டி அனுப்பப்பா சரி உட்காருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க உட்காருங்க சார் டென்ஷன் நான் தான் சார் மேனேஜர் டென்ஷன் நான் தான் சார் நீங்க சார் தேவையில்ல டென்ஷன் ஆவறீங்க இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது நீ என்ன பண்ண நீ போயிட்டு உங்க அம்மா அப்படி கூப்பிட்டா பேரண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டாங்க போங்க ஒண்ணும் பண்ணிட்டு இருக்கீங்க டிஸ்டர்ப் ஆகும் சார் உட்காருங்க சார் நாங்க கேட்டு இல்லையா உட்காருங்க சார் வெட்டில சார் ஐயா இங்க பாருங்க ஐயா பிராங்க் வீடியோ ஒரு நிமிஷம் ஐயா இங்க வாங்க முடியட்டும் பிராங்க் சார் சும்மா ஒரு காமெடி வீடியோ சார் சும்மா காமெடி வீடியோ சார் ஃபன் வீடியோ ஒரு ஃபன் யூடியூப் சேனல் நம்ம நாகை 36 யூடியூப் சேனல் கேமரா ஜூம் அப்பா சார் வாங்க உட்காரு ஐயோ அப்படியா தம்பி சார் சாரி சார் சும்மா ஒரு பண்ணு சார் நம்ம அண்ணன் உனக்கு தெரிஞ்ச எனக்கும் தெரியாம தான் பேசிட்டேன் ஐயா உனக்கு தெரிஞ்சவரு அப்படிங்களா சரியா இந்த தம்பி முடிவிட்டாப்ல நாங்களாம் இது வீடியோ பண்றவங்க டீசர்ட் எடுக்க மாதிரி எல்லாம் ஹேர் கட் பண்றாரு நீ உட்காரு இங்க உட்காரு சார் இல்ல சார் சும்மா ஒரு காமெடி முடிவெட்டு இல்ல ஒரு காமெடி வீடியோ சார் சொல்லணும் முடியும் வெட்டல நாங்க இல்ல வர்ற கிளைண்ட் இடி நாங்க சொல்லிட்டோம் யாரும் கண்டுக்காதீங்க நீங்க வந்த பிறகு இங்க ஒண்ணும் பண்றாங்க ஒரு கேமரா வச்சிருக்கோமா இங்க ஒரு கேமரா இருக்கு ஐயா இது எல்லாத்தையும் நாங்க வீடியோ எடுத்தோம் முடி வெட்டுன்னு சொல்லிட்டு முடியும் வெட்டாம இல்ல ஒரு காமெடி வீடியோ இது இன்னமும் நீ உட்காருங்க சொல்றதுக்கு நாங்க முடி வெட்ட மாட்டோம் அவங்கதான் வெட்டுவாங்க
ஓகேவா? நான் ஒரு வெட்ட சொல்றேன். உட்காரு. அண்ணா வாங்க. ஓகே, உங்க பிசினஸ் டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸ் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம்.